இந்த வாரமா ஊர்ல கோயில் திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால அப்பா அம்மா ஃபோன் பண்ணி நம்மள குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அவங்களும் வீட்டிலே இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். அதனால எல்லாரும் கிளம்புங்க. நம்ம போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம வருவோம். கோயில் திருவிழாக்காங்க சும்மாவே நம்ம பிள்ளைய ஆட்டம் போடுங்க. இதுல திருவிழா சொல்லவா வேணும்? அதுவும் நம்ம ஊர் திருவிழா எப்படி இருக்கும்? இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. என்னது கோயில் திருவிழாவா? சும்மாவே திருவிழா காலகட்டம். இதுல நாங்க இருந்தா சொல்லவா வேணும்? தூள் கிளப்பிட மாட்டோம். திரும்புற பக்கம்லாம் ராட்டினம், வாய்க்கு ருசியா நொறுக்கு தீனி, கண்ணுக்கு குளிர்ச்சியா கலர் கலரா பொண்ணு. பக்கத்துல டாடி இருக்காரு, தூக்கி போட்டு டவுசரை கிழிச்சிருவாரு. கண்ணுக்கு குளிர்ச்சியா கலர் கலரா பட்டாசுங்க, அடிக்கிற வெயிலுக்கு மோரு, வாய்க்கு ருசியா சோறு, இழுத்துட்டு வருவாங்க பெரிய தேரு. எங்க ஊர் திருவிழாக்கு வந்து பாரு, ஜாலியா ஜிம்கானாதான். டேய் டேய் அண்ணா, நீ கோயில் திருவிழாக்கு எதுக்கு வரேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். போன தடவை கோயில் திருவிழால எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி குறுன்னு பார்த்தேன். போலீஸ்காரங்க ஏதோ களவாணி பையன் தான் உள்ள வந்துட்டான்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு போய் உள்ள வச்சானுங்க பாரு. நாங்கதான் உன்னைய வந்து தூக்கிட்டு வந்தோம். இல்லைன்னா உன்னை அங்க வச்சே லாரம் கட்டிட்டு போயிடி. ஒழுங்கா அந்த தடவை கோயில் திருவிழாக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, வந்தோமான் இருக்கணும். புரியுதா? அதான் கோயில்ல பெருசு பெருசா ராட்டினம் இருக்குல்ல, ராட்டத்தோட ஒசரத்துல உட்காந்துட்டு நல்லா பாப்பேன். சாமியை சொல்றேன்டா, நீ வேற எதுவும் நினைச்சுக்காத. சாமி தேருக்குள்ள இருப்பாரு. நம்மள குட்ட குட்டியா இருக்கனால சாமியை பார்க்க முடியாது. இதே ராட்டத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு மேல போய் உட்காந்துட்டு பார்த்தோம்னா சாமி நல்லா தெரிவார்ல. அத சொன்னேன். பேசாம கோயில் திருவிழால கூட்டு போய் உனக்கு மொட்டையை போட்டாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். போன திருவிழால இந்த திருவிழா வரைக்கும் வந்ததுல இருந்து ஒரு தடவையாச்சும் முடி வெட்டிருக்கானா? நல்லா மண்டையில குருவி கூடு கட்டின மாதிரி இவ்வளவு முடிய வச்சுக்கிட்டு இல்லாத அனுபவம் பண்ற. நீ ஊருக்கு வாடி, தாத்தாட்ட சொன்னாலே போதும். மண்டை நல்லா பல 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 பலன்னு மத்தள மாதிரி நல்லா வலிச்சு விட்டுருவாரு. எனக்கா மூட்டை போடுற? நீ திருவிழாக்கு வாடி. ஸ்கூல்ல நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேல, அதுக்கு நல்லா மார்க் வாங்கணும்னு தாத்தாட்ட சொல்லி ஒரு வேண்டுதலை உன் பேர்ல வச்சு ஒரு 2 கையிலையும் தீச்சட்டியை கொடுத்து உன்னைய பூக்குழியில இறங்க வைக்கல, நான் சிக்கா கோயில்ல. சரி சரி, எல்லாரும் வாங்கப்பா. ஊருக்கு போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைப்போம். ஹே இந்தா, குளிக்கிறதுக்குலாம் நேரம் இருக்கான்னு தெரியல. நான் போய் கிளம்புறேன். ஊருக்கு போனா நல்லா குளம் கொட்டம் கம்மாயெல்லாம் இருக்கும். அங்க போய் நல்லா முகி குளிச்சுக்கிறேன். இப்ப போய் நான் என் ட்ரெஸ் எடுத்து வைக்க போறேன். டேய் அண்ணா, இருடா நானும் வரேன். வேப்ப மரம், புளிய மரம், ஆல மரம், அரச மரம், ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. கூவ நதி குப்பை வண்டி, பிரேக் பிடிக்காத தண்ணி வண்டி, ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. ட்ரெயினோட ஆரன் சத்தம் கேட்காத தூரம் போறேன். சுத்தமான காத்த சுவாசிக்கத்தானே போறேன். வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு போக போறேன் கோவிலுக்கு. பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு போக போறேன் கோவிலுக்கு. 2 பிள்ளைகளுக்கு ஊர் திருவிழாக்கு போறேன்னு சொன்னோன்னே எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா? இந்நேரம் வீட்டுல இருந்தா 2 அடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு கிடப்பானுங்க. இப்ப ஊருக்கு போறோம் தெரிஞ்சது அவ்வளவு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. ஏன் மம்மி, இவர் வீட்டுல இருந்தா ஏதோ ஐடி ஆபீசர் மாதிரி இருக்காரு, ஆனா வெளியில எங்கேயாச்சும் கிளம்பினா மட்டும் ஹாலிவுட் ஹீரோ மாதிரி மாறிடுறாரு. எப்படி மம்மி? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. என்னது ரகசியமா? இந்த கண்ணாடியை காட்டிட்டு அந்த கண்ணாடியை போட்டா ஹாலிவுட் ஹீரோ ஐடி ஆபீசரா மாறிட போறாரு. இதுல என்ன பெரிய ரகசியம்? எனக்கு அந்த கண்ணாடியே வேணாப்பா. நான் ஒரு ஐடி ஆபீசராவே இருந்துட்டு போறேன், போதுமா? சரி சரி, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. இந்த பக்கம் டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரையாம பாருங்க, அங்க பாருங்க வேமா. சப்பா, பாட்டி ஊருக்கு வந்தாலே சொர்க்கம் தான். அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேர்னு அப்படியே வயலு,
சுத்தமான காத்து, குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம எல்லாமே சுத்தமா இருக்கு. ஊர்னா இதான்ப்பா ஊரு. நம்மளும் தான் இருக்கோம் பாரு. ச்சே, செம்மையா இருக்கு. அப்புறம் என்ன, பேசாம பாட்டி கூட நீ இங்கேயே இருந்துக்கோ. பாட்டிக்கும் ஒத்தாசையா இருந்த மாதிரி இருக்கும், நீயும் விவசாயத்தை பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம பாட்டி வீட்டில் இடம்லாம் இருக்கு, நல்லா விவசாயம் கற்றுக்கோ. நீயும் சைவம் தானே ரொம்ப விரும்பி சாப்பிடுவ. நல்லா விவசாயம் கற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நல்லா விவசாயம் பார்க்குறதுல கூட பாரு. இல்லையா, உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா, நீ இங்கே பாட்டி கூட தாத்தா கூட இருந்துக்கிட்டு சந்தோஷமா இரு. நான் தம்பியை கூட்டு போய் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு எப்படி வசதி? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி. யாராச்சும் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை விட்டு வெளியில வருவாங்களா? நான் பேசாம இங்கேயே இருந்துக்கிறேன், தாத்தா பாட்டி கூடயே இருந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிக்காக்கோ, உனக்கு படிக்க வரலனாலும் ரொம்ப நல்லா நடிக்க வருதுடா. ஆனா நீ நல்லா வருவடா. என்ன அரவண்டு, வந்ததுல இருந்து வாயை திறக்காம கப்பு சுப்பு வாயை அடைச்சு போய் நிக்கிற, என்னாச்சு? டேய் அண்ணா, இப்படி ஒரு ஊரை பார்த்தா எப்படிடா பேச முடியும்? நானே வாய் அடைச்சு போய் ஆச்சரியத்துல மலைச்சு போய் நிக்கிறேன். எப்படி இருக்கு பாரு ஊரு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேர்னு குளு 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 குளுன்னு இருக்கு. நம்ம ஊர்ல இந்நேரம் வீட்டை விட்டு வெயில வந்தா அப்படி வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரம் நிக்க முடியல, வேர்த்து ஒழுகுது. ஆனா இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. அப்படியே மத்தியானம் கூட குளு குளு குளுன்னு இருக்கேடா. அதான் ஆச்சரியத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறேன். இந்த கிளைமேட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு சாங் தான் ஞாபகத்துக்கு வருது. பறவையா பறக்குறோம் காத்துல. விட்டா இவன் ஏசுநாதர் மாதிரி சரியா இங்கேயே நின்றுவியா? நம்ம திருவிழா கிளம்புவோம், வாங்க, டைம் ஆச்சு. கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிக்க விடுறாங்களா? இருங்கம்மா, நானும் வரேன், என்னை விட்டு போயிடாதீங்க. நான் எப்போ இந்த ஊருக்கு வந்தாலுமே இங்கே விற்கிற இந்த பதனியை குடிக்காம போகவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த பதனி இருக்கே, இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அதை விட முக்கியமான ஒன்று, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். அதுவும் இந்த வெயில் டயத்துலலாம் இதெல்லாம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி தாராளமாக குடிங்க, உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அப்படியா டாடி? இத பார்த்தா பால் மாதிரில இருக்கு, பழனின்னு சொல்றீங்க? பால் மாதிரி இருக்கா? எனக்கு கஞ்சி மாதிரில கண்ணுக்கு தெரியுது. சிட்டிக்குள்ள எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்து கலரு கூல்ட்ரிங்க்ஸு இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி கிராமத்து பக்கம் வரும்போது இதெல்லாம் குடிச்சிங்கன்னா தான் இதோட அருமை என்னன்றது தெரியும். நீ சொல்ற மாதிரி இது பாலும் கிடையாது, மோரும் கிடையாது, கஞ்சி தண்ணியும் கிடையாது. பதனினா இந்த கலர்ல தான் இருக்கும். வாங்கி குடிச்சு பாரு, நல்லா சூப்பரா இருக்கும். என்ன டாடி, இலையில பாயாசம் ஊத்தி குடுக்குறாங்க, தொட்டுக்கு அப்பளம் கப்பளம் எதுவும் இல்லையா? என்ன பழனி இவ்வளவு இனிப்பா இருக்கு? ஒருவேளை சீனி ஈனி போட்டு கொடுத்துருப்பாங்களோ? இவ்வளவு டேஸ்டா இருக்கே. இளநீ குடிச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கு, பதனி குடிச்சா இது ஒரு டேஸ்டா இருக்கு. வேற லெவல். ஆமா டாடி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஊர்ல பதனி குடுக்கறதுக்கு டம்ளர்லாம் கொடுக்க மாட்டாங்களா? இது என்ன ஏதோ இலையில மடிச்சு கொடுக்குறாங்க? ஏன் இப்படி இலையில மடிச்சு கொடுக்குறாங்க டாடி? அது ஒன்றும் இல்லைப்பா, டம்ளர்லாம் குடிக்கிறதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் டீ கடை கிடையாது. இப்படி போகிற போக்கில் ரோட்டில் இவங்க வச்சு விற்கிறப்ப டக்குன்னு குடிக்கிறதுக்கு கையில் என்ன கிடைக்குன்னு பார்த்தா இங்கே அதிகமாக இங்கே பனைமட்டை தான் கிடைக்கும். பனைமட்டைனா வேற ஒன்றும் கிடையாது, இந்த நொங்கு வளருதுல அதுக்கு மேலே இருக்கிற இலைகள் தான். இந்த இலைகளை மடித்து நம்ம இதை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போடும்போது மணலில் ஈஸியாக மக்கியும் போயிடும். அதனால தான் இதில் நம்மளுக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. ஓஹோ, அப்படியா சங்கதி? எப்படி எல்லாம் டெவலப் பண்றாங்க பாரு. இனிமே வீட்டு கிச்சன்ல இருக்க எல்லா டம்ளரையும் பறக்க விடுறான், பணமட்டையா இறக்குறான். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே விளையாட்டு தான். மம்மி, அப்பா சொன்ன மாதிரி இந்த பதனியை குடிச்சேன்னா வயிறு நல்லா குளு குளு குளுன்னு அண்டார்டிகா மாதிரி ஆயிடுச்சு மம்மி. என்னது அண்டார்டிகாவா? நல்லா உல கொதிக்க வைக்கிற குட்டி அண்டா மாதிரி வெயிட் வச்சுக்கிட்டு இது அண்டார்டிகா மாதிரி கூலிங் ஆயிடுச்சாம்ல. டே சில்வண்டு சிட்டு, நல்ல பதனியை குடிச்சுட்டு தெம்ப வாய் பேசுறியா? நீ திருவிழாக்கு வாடியை உனைய வச்சு நல்லா சட்னி ஆக்குறேன். சரி சரி, பதனி குடிச்சிட்டீங்கல்ல,
வேமா வாங்க, இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேரணும். ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த சிக்காகோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மக்காக்கோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எங்க 2 பேரையும் பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you குட்டீஸ்.